நீங்க ஏர்லி மார்னிங் காத்திருந்தீங்கன்னா திரும்பி வரும்போது சக்சஸோட தான் வெளியே வருவீங்க. அதான் உண்மை. காலை சமூகத்தில் போய் உட்காந்துட்டீங்கன்னா ஒரு 1 hour உட்காந்துட்டு அவர் சமூகத்தில் இல்லைல்லப்பா எனக்கு இன்னைக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு இவ்வளோ இருக்கு, இவ்வளோ சொல்லியிருக்காங்க, நீங்க எனக்கு செஞ்சா தான்ப்பா விடுவேன்னா செய்கிறேன் போன்னு ஒரு வார்த்தை அவர் வாயில வந்துட்டா போதும். அதுக்கப்புறம் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். அந்த நாள் முழுவதும் தைரியமாக இருக்கலாம். ஏன் சொன்னது ஆண்டவர் செய்வார். எனக்கு நான் எப்பவுமே அப்படி தான் வச்சிருக்கிறேன். எனக்கு அந்த வார்த்தை மட்டும் வந்துடணும். அந்த வார்த்தை அவர்கிட்ட இப்போ இன்னைக்கு ஒரு சாட்சின்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்டர் சொல்லிட்டாங்க நாளைக்கு காலையில் நீங்களே கொடுங்கண்ணே அப்படின்ட்டாங்க. அன்றைக்கே சொல்லிட்டாங்க காலையில் கொடுங்கன்னு. நேற்றுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு. நேற்று இங்கே முடிச்சதுலேருந்து போய் ஜெபம் பண்ணுறேன், படுக்க போகிற வரைக்கும் ஜெபம் பண்ணுறேன், 11 மணி வரைக்கும். நல்ல டயர்ட் வேறு, வார்த்தையே வரல. காலையில் கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன், வார்த்தையே வரல. இங்கே 5 மணிக்கு வரணும், 5:30க்கு 5 மணிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு மனசில் சமாதானம் இல்லை. கொடுக்கலாம், இப்போ டைரியில் ஏற்கனவே பல செய்திகள்லாம் இருக்குது, தூசி தட்டி கொடுக்கலாம். இல்லை அதில் ஒன்று எடுத்து கூட நம்ம, ஏன்னா பழக்கப்பட்ட செய்தியை பேசுறது ரொம்ப ஈஸி, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஆண்டவரே ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அந்த சர்ச்சுக்கு போகிறோம், உங்ககிட்ட ஒரு வார்த்தை வந்தால் அது ஜனங்களுக்கு பேசும். ஏதோ நம்ம ஃபில்ஃபில் பண்ணிட்டு போகிறதில்ல 45 நிமிஷம். 5 மணிக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு காலை தோறும் அவருடைய. நான் நினச்சிக்கிறேன் காலையில் நைட்டு கேட்டப்போ கொடுக்காத ஆண்டவர் காலையில் கொடுக்குறாரு பாருங்க. காலையில் வாங்கிடலாம் அவர்கிட்ட இருந்து. காலையில் என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். காலையில் 3:30 மணிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். 5 மணிக்கு சரி இந்த வார்த்தையை கொண்டு போய் கொடு. இப்போ நமக்கு முழு சந்தோஷம். எவ்வளோ மழை அடிக்குது, ஒன்றும் கவலை கிடையாது, வார்த்தை கிடச்சிருச்சு, அவ்வளோதான் சந்தோஷம். இதுதான் ஆசீர்வாதம். பல நேரங்களில் வராததை கூட உங்களால் வர வைக்க முடியும். பல நேரம் யோசிக்கிறீங்க தெரியுமா, இது எனக்கு வராது, கிடைக்காது, சான்ஸே இல்லைன்னு. ஆண்டவர் சொல்றாரு காலையில் என் சமூகத்துக்கு வா, நீ அவர் சமூகத்தில் உட்காந்து அழுது அவர் இருதயத்தை கரைச்சு, என்னடா இது உனக்கு தானே, சரி உனக்கு தான் போ அப்படின்றவர். அல்லேலூயா. கடைசியாக காலையில் என்ன நடக்குது சொல்லிவிட்டு நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். யோசித்து பாருங்களேன், விடிந்து வருகையில், ஏர்லி மார்னிங், காலையில இருட்டோட. இன்னொரு காஸ்பல்ல இருக்குது, இருட்டோட காலையில ஏர்லி மார்னிங். எங்க ஓடுறாங்க, கல்லறைக்கு ஓடுறாங்க. ஓடும்போது வசனம் சொல்லுது, ஒரு தூதன் இறங்கி கல்லை புரட்டி போட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து 3 நாள் முன்னாடியே, 3 நாள் இரவும் பகலும் பூமியின் வயிற்றிலே இருப்பார். 3 நாள் இரவும் பகலும் இருந்துட்டார். இது அந்த ஓய்வு நாள் முடிஞ்சு அந்த வாரத்தின் 1ஆம் நாள் அப்படின்னு இருக்குது. அந்த விடிந்து வருகையில் 3 days ஓவர். வியாழன் வெள்ளி சனி முடிஞ்சிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில், நம்ம புரிதலுக்காக சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஏர்லி மார்னிங் போகும்போது வசனம் சொல்லுது, இயேசு அந்த என்னைக்கு சிலுவையில் அறையப்பட்டாரோ அன்னைக்கே காவலுள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ண போயிட்டார் கீழே. நீங்கள் நினைக்கக்கூடாது 3 நாளும் டெட் பாடியாக கிடந்தாரு, ஒன்றும் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தார், இயேசு கிறிஸ்துக்கு ஒரு வேலையும் இல்லை, நல்லா ஹாயாக 3 days ரெஸ்ட் எடுத்தார். இல்லை, வசனம் இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய், ஜீவனுள்ள ஒரு தேசம் அது. அங்கே போயிட்டாரு. இவனை கொண்டு போய் விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த காவலுள்ள ஆவிகளுக்கெல்லாம் பிரசனத்தை பண்ணி அவங்களையும் பிக்கப் பண்ணி வாங்க நம்ம எல்லாம் போவோம். யாரு, மேல் பாதாளத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு பாரடைஸுக்கு போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சு இப்போ இயேசு 3ஆவது நாள் வரார். வரும்போது பார்த்தீங்கன்னா இயேசு இன்னும் படுத்து இருந்துவிட்டு வரல, இயேசும் உள்ள வேலை பார்த்தா இருந்திருக்கிறார். ஆனால் வசனம் சொல்லுது, 3ஆம் நாள் விடிந்து வருகையில் கல்லறை திறக்கப்பட்டது, பூமி அதிரும்படி கல்லறை திறக்கப்பட்டது. வசனம் என்ன இருக்கு, வானத்தில் இறங்கி வாசந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா, அதுக்கு முன்னாடி உள்ள அத்தனை காரியத்தையும் கர்த்தர் புதுசாக்க போறாரு. பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போகுது. நியூ விஷயத்தை ஸ்டார்ட் பண்றார், நியூ கவனன்ட், புதிய உடன்படிக்கையை ஸ்டார்ட் பண்ண போறார். பாவ மன்னிப்புக்கு பிறகு பூமி புதுசா இன்னைக்கு தொடங்குது. புரியுதா? ஏதோ சாதாரணமான விஷயம் இல்லை. 4000 வருஷத்தினுடைய பாவத்தை அன்னைக்கு சுமந்து தீர்த்து முடிச்சிட்டார் இயேசு. எவ்ரிதிங் ஓவர். இப்போ புது பூமி பிறகுது. எப்படி, நல்லா கவனிங்க, எப்படி முதல் 2000 வருஷத்துல தண்ணியில பூமியை கழுவுனார் ஆண்டவர். புரியுதா? கழுவி நியூ புதுசா பூமி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. அது நோவா காலத்துல பேழையிலேருந்து வெளியே வந்து, நோவா பேழையை விட்டு வெளியே வந்து புது பூமியை ஸ்டார்ட் பண்ற மாதிரி. அது இப்ப இயேசு கல்லறையிலேருந்து வெளியே வந்து புது பூமியை ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்? அப்ப தண்ணியால கழுவினாரு, இப்ப ரத்தத்தால கழுவி முடிச்சிட்டார். நியூ கவர்னன்ட் ஸ்டார்ட் ஆகுது. எப்ப ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? விடிந்து வருகையில், ஏர்லி மார்னிங். முதல்ல வாசிச்சோம், காலையில் வரும்போது ஆதாம் உடன்படிக்கையை மீறினான். அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் மன்னித்து அவனை அழிக்காம வச்சுக்கிட்டார். ஆனா இங்க அதிகாலை விடிந்து வருகையில், அதே குளிர்ச்சியான வேளையில் அவன் மீறின உடன்படிக்கையை கர்த்தர் புதிதாக்கி விட்டார். நியூ கவர்னன்ட். இவர் தான் 2ஆம் ஆதாம்.
புரியுதா? அவன் தோட்டத்திலிருந்து செஞ்ச தப்ப இவர் கெத்சமனே தோட்டத்திலிருந்து கல்வாரிக்கு போய் புதுசாக்குறாரு. விடிந்து வருகையில் நியூ கவனன்ட், புது பூமி கர்த்தர் புதிதாக்கி நம்ம கையில் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி இருந்தது வேறு, அதுக்கப்புறம் இருக்கிறது வேறு. அந்த செப்பரேஷனை குறிக்கிறதா விடிந்து வருகையில். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அப்படிதான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் புதிதான காரியத்தை வச்சிருக்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபை, அதுதான் புது கவனன்ட். காலையில் ஓப்பன் ஆச்சு, புது கிருபை. இது வரைக்கும் இருந்த காலை அல்ல, இது வேறு விதமான காலை. இந்த காலையில் கர்த்தருடைய பழைய மரணத்தை ஒழிச்சிட்டார், உன் பழைய பாவத்தை ஒழிச்சிட்டார், உன்னுடைய சாபங்களை ஒழிச்சிட்டாரு, உன்னுடைய கட்டுகளை ஒழிச்சிட்டாரு. இப்போ எல்லாமே புதுசு, நியூ. அது எப்போ கிடைக்கும் தெரியுமா? காலையில் தான் கிடைக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த காலையில் போகிற மகதலேனா மரியாளுக்கு தான் அது கிடைச்சிச்சு. பாருங்க, பேதுரு அப்போஸ்தலர், யோவான் அப்போஸ்தலர், 11 அப்போஸ்தலர் எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் யாருக்கு தரிசனமானார்? முதல்ல மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். மகதலேனா மரியாள் வீட்டில் இருந்து கர்த்தர் போய் மகதலேனா மரியாளை வீட்டில் பார்த்தாரா? இல்லை, மகதலேனா மரியாள் கல்லறைக்கு வந்ததுனால கர்த்தர் மகதலேனா மரியாளை பார்த்தாரா? கல்லறைக்கு வந்ததுனால. அவர் முதல் தரிசனம் மகதலேனா மரியாளுக்கு கொடுக்கணுங்கிறதல்ல, முதல்ல பார்க்க வந்தது அதனால தான் அவரை பார்த்தா. இப்போ மகதலேனா மரியாளுக்கு முதல்ல காலங்கத்தால பேதுரு வந்திருந்தா, அப்போ கர்த்தருடைய நோக்கம் மகதலேனா மரியாளுக்கு தான் கொடுக்கணும் இல்லை. கர்த்தருடைய நோக்கம், யார் என்னை காலையில் தேடி வருகிறானோ அவனுக்கு தான் என் முதல் தரிசனம். அது காட்ஸ் பிளான். மகதலேனா மரியாள் என்பது ஒரு சபை, ஸ்திரீக்கு அடையாளம். எந்த சபை காலைதோறும் காத்திருக்கிறதோ அந்த சபை கர்த்தரை காலையில பார்க்கும். காத்திருக்கிற சபை விடிந்து வருகையில், ஏர்லி மார்னிங். இயேசு உயிர்த்தெழுந்தாரா இல்லையா தெரியாது. இப்ப நாங்க வந்தது செத்த உடம்புக்கு சுகந்த வர்க்கத்தை போடத்தான் வந்தோம். நாங்க வந்தது பழசா ஏதாவது ஒன்று கிடைக்கும் தான் வந்தோம். நாங்க வந்தது இன்னும் பெருசா எதிர்பார்த்து வரல. ஆனா நாங்க வந்த நேரம் புதுசு கிடைக்கிற நேரம். அதுதான் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. நீ காத்துங்களேன், உன் அறிவுக்கு எட்டாத எத்தனையோ காரியத்தை கர்த்தர் காலையில செய்வார். நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். இது நெகட்டிவ் பேரபிள் மாதிரி, நெகட்டிவ் எக்ஸாம்பிள் மாதிரி, சரியா? அதாவது ஆண்டவர் சில நேரத்தில் என்ன சொல்லுவார் பைபிளில், புளித்த மாவுக்கு சமானமாய் பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்பார். புளித்த மாவுங்கிறது பரிசேயர் சதுசேயருடைய கள்ள உபதேசம். அதை ஏன் பரலோக ராஜ்யத்துக்கு கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, எப்படி இந்த புளித்த மாவு மற்ற மாவெல்லாம் மாற்றுமோ அந்த மாதிரி ஒரு கள்ள உபதேசம் எப்படி ஒரு மனுஷனை மாற்றுமோ அந்த மாதிரி பரலோகம் அதை விட வேகமாக செய்யுங்கிறார். கம்பாரிசன் அந்த மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம காலைதோறும் காத்திருந்தா கர்த்தருடைய கிருபை புதுசாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, புதுசான காரியம் கிடைக்குதுன்னு சொல்கிறோம்ல. இந்தியாவிலே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறார், நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நம்பர் 1 or 2ல் இருக்கிறார். அந்த மனுஷனை பற்றி சமீபத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது, காலையில் அந்த மனுஷன் கூப்பிட்டு வரான் 3 மணிக்கு 4 மணிக்கு. அந்த ஆள் ஏன் காலையில் எழுந்திரிக்கிறான்? முதல்ல நாம காலையில் கர்த்தரை சந்திக்க எழுந்திரிக்கிறோம், கரெக்ட் தானே? ஏன்னா நமக்கு காலையில் கர்த்தருடைய கிருபை இருக்குது, கர்த்தர் காலையில் வராரு, நம்ம தப்பு பண்ணால் மன்னிக்கிறாரு, நியாய தீர்ப்பில் பாதுகாக்கிறாரு, உடன்படிக்கையை புதுப்பிக்கிறாரு, அதனால நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோம். நியாயம், நமக்கு ஒரு ரீசன் இருக்குது. இது எதுவுமே யாருக்கு இல்லை? அவனுக்கு இல்லை, அந்த ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கிடையாது. ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு? காலையில் எழுந்திரிக்கிறார். எழுந்திரிச்சிட்டு 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு திடீர்னு கூப்பிடு வரான் அவர் அசிஸ்டன்ஸை, வாங்க கொஞ்சம் பேசணும் பாரான். இப்போ அசிஸ்டன்ஸ் எல்லாம் எத்தனை மணிக்கு போகணும்? ரெடி பண்ணி போய் நிற்கணும். அவர் கூப்பிட்டவொன்னே 1/2 hour போயிடணும். 3 மணி 4 மணிக்கு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க டீ குடிச்சிட்டு. யோசித்து பாருங்க, ஒரு உலக பிரகாரமாக காலையில் எழுந்திரிச்சு அந்த குளிர்ச்சியான நிலையில் அந்த மெடிடேட் பண்ணுற நேரத்தில் ஒருத்தன் உட்காந்து தன் வேலையை பற்றி சிந்திக்கும் போது அவன் இந்தியாவிலே நம்பர் 1 மாறிடுறான். நம்ம சும்மா சாதாரணமாக பிள்ளைகளை சொல்லுவோம், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? காலையில் படிடா. முந்திலாம் சொல்லுவாங்க, நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க, காலை எழுந்தவுடன் படிப்பு. ஏன்னா அந்த நேரத்தில் நீ படிக்கும் போது அது மனசில் என்ன செய்யுது? லைஃப்பில் பதிஞ்சிடும், அப்படியே இருதயத்தில் பதிஞ்சிடும். அதுக்கு தான் அந்த ஏர்லி மார்னிங். இவங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக எழுந்திரிக்கல, இவங்கெல்லாம் ஃபிசிக்கலி ப்ராக்டிக்கல் லைஃபுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. அந்த கால வேலையை நீங்களும் நானும் ஸ்பிரிச்சுவலி யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்க. அவன் இந்தியாவையே பிடிக்கிறான்னா நீங்கள் நானும் உலகத்தையே பிடிக்க முடியும். ஸ்பிரிச்சுவலி சொல்கிறேன் பாருங்க. தொழுமரத்தில் கை காலையும் கட்டி ஒருத்தனை போட்டாங்க. வசனம் சொல்லுது, அவன் படுத்து தூங்கலை, அவன் காயத்தை நம்ம என்ன பண்ணல, மேன்மைப்படுத்தலை. அவன் அடித்தாங்க பிடிச்சாங்க, அவன் ஜெயிலில் போயிட்டு என்ன பண்ணுறான் தெரியுமா? பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான். அவன் பாருங்க பாட்டு பாடிட்டு இருக்கான், தூங்கலை. பேதுரு ஜெயிலில் தூங்கினாரு, 4 பேர் செத்தான். அவர் ஜெயில விட்டு போனோடனே என்ன ஆயிடுச்சு? 4 பேர் செத்தான். பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க? அவனை
கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் பவுல் சிறைச்சாலையில் துதித்து பாடினா 4 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. இதான் முக்கியம். நீ காலையில் காத்திருந்து உபத்திரவத்துக்கு மத்தியில் ஜெபம் பண்ணிப்பாரு. கர்த்தர் உன்னுடைய விஷனை உலக விஷனா மாற்றுவார், ஜீவனை கொடுக்குற விஷனா மாற்றிடுவார். இன்னைக்கு நாம் ஏர்லி மார்னிங்கை மறந்துட்டோம், ஏர்லி மார்னிங்கை இழந்துட்டோம். காலையில் எழுந்திரிக்காத குடும்பம் உருப்படாது. இல்லைங்க, நாங்கள் லேட்டாக படுக்கிறோம். படுக்காத, 10 மணிக்கு படுங்க. என்ன பண்ண போகிறீங்க? எதுக்கு வாட்ஸ்அப் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு உட்காந்து ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லாத்தையும் 10 மணிக்குள்ளே முடிங்க. ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிங்க. எதுக்காக தெரியுமா? நீங்கள் எழுந்திரிக்கிறது உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிப்பதற்காக, உங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, உங்களுக்கு வைத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்காக. யூ கேன் கெட் த நியூ கவனன்ட். புது உடன்படிக்கையை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் சொல்றார், காலை வேளையிலே நீ காத்திரு, அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. நம்ம ஜெபம் பண்ண போறோம் தேவ சமூகத்தில். எல்லா கண்களை மூடுவோமா? நன்றி ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. காலைதோறும் உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கிறது ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கே மகிமை 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 மகிமை. நம்ம சாராள் நவரஞ்சம்மா அழகா ஒரு பாட்டு பாடுவாங்க, காலை தோறும் இன்ப செபத்தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி தேவன் என்னோடு கூட பேசுவார் அப்படின்னு சொல்லி. இது ஏசாயா 50:4 வச்சு தான் அந்த பாட்டே. இயேசு கிறிஸ்துவ பற்றின பாட்டு தான் அது. அதிகாலையில் அறிவை உணர்த்தி. உங்கள் பிள்ளைகளை காலையில் எழுந்திருக்க வைங்க, எழுப்புங்க. 5 மணி 5:30 மணிக்கு பிள்ளைகளை எழுப்புங்க. 6 மணிக்கு மேலே தூங்குறது சரியே கிடையாது. குடும்பத்தில் முந்தியெல்லாம் சில ஆவிக்குரிய குடும்பங்களில் போய் பார்ப்போம், காலைல 4 மணிக்கு கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜெபம் பண்ணிட்டு வந்து பிள்ளைகளை எழுப்புவாங்க, எழுந்திரிச்சு பைபிள் வாசிங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு குடும்பமே தூங்குது. யூ ஹாவ் சோ மெனி ரீசன். எனக்கு உடம்பு சரியில்லை, மழை பெய்யுது, கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, நைட்டு கொஞ்சம் வேலை டைட் ஆயிடுச்சு. இந்த ரீசனை பவுல் சொல்லியிருந்தா அன்னைக்கு அந்த சிறைச்சாலை குடும்பம் தப்பிச்சிருக்குமான்னு பாருங்க. அடிச்சு அவனை தொங்க விட்டுருக்காங்க, சாதாரணமா இல்லை. ஆனால் அவன் தூங்கலை பாருங்க. நைட்டு நாளை காலையில் எங்கள் அண்ணன் என்னை கொல்லுவானோங்கிற பயம், நைட்டு தூக்கம் வரல பாருங்க அவனுக்கு. காலையில் வரைக்கும் தேவனோட போராடி கிடைக்காத ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான் பாருங்க. அது அன்னைக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதமே கிடையாது, ஆனால் அவன் வாங்கிட்டான். அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் அதே மாதிரி வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க வாங்க முடியும் அந்த ஆசீர்வாதத்தை. உனக்கு இல்லாத ஆசீர்வாதமா இருந்தாலும் காலையில நீ காலை பிடிச்சிட்டு கதறினா கர்த்தர் கொடுப்பார், கொடுக்காம போக மாட்டார். உனக்குரியதை கர்த்தர் தருவார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய நான் விட மாட்டேன். ஆண்டவரே எனக்கு என்ன வச்சிருக்கீங்களோ அதை கொடுங்கப்பா. ஆண்டவரே என்னுடைய அக்கிரமங்கள் அதிகம், ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை மன்னிச்சிடுங்கப்பா. ஆண்டவரே பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் வந்தா சாக வேண்டிய என்னை கூட நீங்க மன்னிச்சு விட்டுருவீங்க. ஆண்டவரே நான் காலையில் காத்திருக்கிறேன்ப்பா. தீர்மானம் எடுங்க. இனி எவ்வளோ வேலை என்னவா இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் வேலை பலூல நைட்டு லேட்டாக படுத்தாலும் சரி பரவாயில்ல, ஒரு 1/2 மணி நேரமாக தேவ சமூகத்தில் நின்றுடுங்க. காலையில் 5 மணிக்கு மேலே தூங்குற விசுவாசி நல்லதில்லை, 4 மணிக்கு மேலே தூங்குறது ஊழியருக்கு நல்லதில்லை. நீ தேவ சமூகத்தில் 4 மணிக்கு 3 மணிக்கு நின்றுட்டினா பாரு, உனக்கு டிஃபரன்ஸ் தெரியும், ஒரு பெரிய மாற்றம் தெரியும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆசீர்வதிக்காமல் தேவன் போகவே மாட்டார். நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தலை தாழ்த்துகிறோம். நாங்கள் சபையாக இன்னைக்கு மட்டும் இல்லை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் காத்திருக்க கிருபை பாராட்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபைதார் ஆண்டவரே. யாக்கோபு எப்படி ஆசீர்வாதத்தை போராடி வாங்கினானோ அதே போல எங்கள் சபை போராடி வாங்க கிருபை பாராட்டும். உங்களுடைய கிருபையுள்ள கரத்தை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.